ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வெயிட் லாஸ் சேலஞ்சோட 28ஆம் நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எப்பயும் போல் இன்றைக்குமே 6 மணிக்கெலாம் வாக்கிங் கிளம்பியாச்சுங்க. இன்றைக்குமே மேகமாக தான் இருக்குது, காற்று நல்லா குளு குளுன்னு இருக்குதுங்க. கரெக்டாக வாக்கிங் போயிட்டு ஒரு 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போடாமல் நெல்லிக்காய் மட்டும் போட்டு நெல்லிக்காய் ஜூஸ் அடிச்சுக்கிட்டாச்சு. 2-3 நாளாக குடிக்கல, அதனால் இன்றைக்கி அடித்து குடிச்சுக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ரவையும் ராகியும் சேர்த்துட்டு ஒரு கிச்சடி போல் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி போட்டிருக்கிறேன். பாசிப்பயிர் முளைக்கட்டிய பாசிப்பயிர் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாதுளம்பழம் எடுத்துருக்கேங்க. இதுதான் என்னோட காலை சாப்பாடுங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கிட்டேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம மதியானம் சில பல வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலை இருந்துச்சு, அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி மதியானத்துக்கு நான் சாதம் சாப்பிடல, சப்பாத்தி சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. சுரக்காய் மட்டும்தான் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேங்க. இந்த சுரக்காய் கூட பருப்பு எதுவுமே சேர்க்கலை, வெறுமனே சுரக்காய் மட்டும் நான் வதக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா நான் 5 மணிக்கெலாம் ராகி புட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் இனிப்பு புட்டும் கொஞ்சம் கார புட்டும் செஞ்சேன். இனிப்பு புட்டு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு இனிப்பு புட்டு, காரப்புட்டு எனக்கும் என்னோடய பொண்ணுக்கு வந்து பிடிக்கும். அதனால் எனக்கும் என்னோடய பொண்ணுக்கும் காரப்புட்டு. ஆனால் நாங்கள் இனிப்பு சாப்பிட மாட்டோம், இல்லை லைட்டாக சாப்பிட்டுக்குவோம். ஆனால் புட்டுங்கிறதுல காரப்புட்டுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் முழுவதுமாக சாப்பிட்டுக்குவோங்க. காரப்புட்டுக்கு தாளிப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வத்தல் கிள்ளி போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற அந்த ராகி மாவை எடுத்து சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க. நம்மளுக்கு இப்போ புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா வாசமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் புட்டு செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அதே போல் இந்த சைடு நாடு சர்க்கரையும் நல்லெண்ணையும் சேர்த்துட்டு நல்லா மேலே தேங்காய் பூவும் போட்டுட்டு நம்மளுக்கு ஸ்வீட் புட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுதான் என்னோடய நைட் சாப்பாடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மொட்டை மாடியில் போய் ஒரு 15 நிமிஷம் நடந்துட்டு வந்துட்டு ரொட்டீனாக செய்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நம்ம 9 மணிக்கெல்லாம் திரிப்பலா பொடி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.